ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. என்னடா மந்திர சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இங்கே திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் போகலை, எனக்கு போக முடியாத சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. 10 நாள் திருவிழா செம்மையாக நடக்கும். எனக்கு நாங்கள் புதுசு இல்லை, அதனால் எனக்கு போக ஒரு மாதிரி இருந்துட்டு போகிறதில்ல. நான் நைட்லாம் பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க சாமி பாட்டுக்கு, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். இதை கொடை அப்பந்தான் இப்படி இருக்குமான்னு கேட்டால் இல்லை, மாதமே இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுவாங்க. செம்மையாக இருக்கும். ஐயோ, பக்தினா பக்தி, அப்படி ஒரு பக்தியாக நம்ம நாகர்கோவில் மக்கள் இருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி மே மாதம் முதல் நாள், அதுவும் உழைப்பாளர் தினம் கூட. உழைக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி எல்லாத்துக்கும் லீவுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி மே விடுமுறை. ஆனால் என்னோடய வீட்டுக்கார் வேலையில் தான் இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்களாம்மா. அப்புறம் பேசுறதுக்குள்ளே எப்படி வேத்து ஓடுதுன்னு பாருங்கள். அப்படி இருக்குது, வைக்கன்னு இருக்கு. ஆனால் வெயில் அடிக்கலை, வெயில் இல்லாமல் தான் இருக்குது. ஆனாலும் வெக்க ஓவராக இருக்குது. 2 நாள் மழை வந்தாலும் அன்னைக்கு தான் கூலிங்காக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தோன்னா வெயில் அடிக்கிற வெயில் தாங்க முடியல, அப்படி தான் இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் மீறி தானே போக வேண்டியது இருக்குது. ஓகே. பாருங்கள், வெயில் அடிக்கிட்டு பாருங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்களா, அடித்தா அப்படியே படியிருந்தால் அடிக்கும். ஆமாம், அது எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தானே. அப்புறம் வேறு என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சின்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்க. முக்கியமாக எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். என் தம்பி வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் உழைச்சி குடும்பத்தை பார்க்கணுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்கும் தான் நான் சொல்லிக்கிறேன், என்னோடய சப்ஸ்கிரைபர் சார்பாக. ஓகேவா? நானும் உழைப்பேன், உழைச்சிட்டு தான் இருக்கேன் நானும். ஏன், பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுலாம் ஒரு உழைப்பு இல்லையா, வேலை இல்லையா? வீட்டில் பிள்ளைங்களை பார்க்குறது, அப்புறம் சோறாக்குறது, அப்புறம் வீடை துடைக்கிறது, வீடை கூட்டுறது, அதெல்லாம் ஒரு வேலை தாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்து பார்க்குறனால அது வேலை இல்லைன்னு ஆயிடாது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம வேலை பார்க்காம அடுத்தவங்க வீட்டில் போய் இந்த வேலையை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், வேலை பார்க்குறாங்கன்னு தானே சொல்லுவோம். அதே நம்ம வீட்டில் வேலை பார்த்தாலும் அது ஒரு வேலை தாங்க. ஓகேவா? சரி, ஓகே. எல்லாருக்கும் மே மாத கோடை விடுமுறை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா ஜாலியாக இப்போ லீவில் படம் பார்த்துட்ருப்பீங்க, அப்படி தானே? இன்றைக்கி மே மாத விடுமுறை படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் உட்காந்துட்ருக்கேன் சும்மா. செல்லில் ஏதாச்சும் பிடிச்சது வந்தால் பார்த்துட்ருப்பேன். ஆனால் டிவின்னா வேறு, செல்லுன்னா வேறு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஓகேவா? பாய்.